யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. திருச்சி சம்பவத்துல நடந்தது இதுதான். வெளியான புது வீடியோ. மனைவிக்கு வேறொருத்தர் கூட தொடர்பு இருக்கிறதா சந்தேக வழக்குல கணவர் கொலை முயற்சி வழக்குல தேடப்பட்டுக்கிட்டு இருக்காரு. தஞ்சை மாவட்டம் வட்டாத்திக்கோட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடையாத்தி கிராமத்தை சேர்ந்த 40 வயசான ராஜா அப்படிங்கிற தர்மராஜா அப்படிங்கிறவரு தன்னோட மனைவி அக்ஷயா மற்றொரு நபர் கூட தொடர்புல இருக்கிறதா சந்தேகப்பட்டு அவங்கள காயப்படுத்தின சம்பவம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துல ராஜா தன்னோட 4 வயது மகனையும் கூட்டிட்டு போயிட்டதால அவர தேடக்கூடிய பணியில காவல்துறையினர் தீவிரமா ஈடுபட்டுட்டு வராங்க. ராஜா டிரைவரா பணியாற்றிட்டு வந்தாரு. அவரோட மனைவி அக்ஷயா கூட போன 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருச்சியில வசிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ அக்ஷயாவுக்கும் திருச்சியைச் சேர்ந்த ஜோசப் அப்படிங்கிற நபருக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால ராஜா தன்னோட மனைவியோட நடத்தையில சந்தேகம் அடைஞ்சு அடிக்கடி தகராறு பண்ணிட்டு வந்ததா தெரியுது. இந்த நிலையில ராஜா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு அதிர்ச்சி வீடியோவ பதிவேற்றம் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவுல அவரோட மனைவியும் இன்னொரு நபரும் ஒரே அறையில இருக்கிறது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இத பார்த்த ராஜா தன்னோட மொபைல் போன்ல வீடியோவா பதிவு செஞ்சுக்கிட்டே, "அவன வெளிய வர சொல்லு. என்ன ட்ரெஸ் இது?" அப்படின்னு தன்னோட ஆதங்கத்த வெளிப்படுத்தினாரு. அதுக்கு பின்னாடி அந்த நபர் வெளிய வந்ததாவும், ராஜா அவர்கிட்ட "என்னோட பொண்டாட்டி கூட நீ எப்படி நைட் ஸ்டே பண்ண?" அப்படின்னு கேட்டதாவும் சொல்லப்படுது. இத தொடர்ந்து ராஜா தன்னோட மகன் கூட பேசக்கூடிய வீடியோ ஒன்னையும் பதிவிட்டிருந்தாரு. அதுக்கு பின்னாடி ரத்தக்கறை படிஞ்ச உடை கூட அழுதுகிட்டே இன்னொரு வீடியோவ வெளியிட்டாரு. அதுல தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என்னோட குடும்பமே அழிஞ்சு போச்சு. என்னோட பிள்ளையும் என்னோட சேர்ந்து சாகப் போறான். என்னோட பொண்டாட்டிய கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் திருச்சி தென்னூர் சங்கீதபுரத்தைச் சேர்ந்த ஜோசப் தான். அவனுக்கு தண்டனை வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தகவல் தெரிஞ்ச பட்டுக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு போய் அக்ஷயாவ மீட்டு முதல்ல பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. அதுக்கு பின்னாடி மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டாங்க. இந்த சம்பவத்துல ராஜா மேல கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரையும் அவர் கூட போன 4 வயது மகனோட நலனையும் உறுதி செய்யக்கூடிய வகையில தீவிர தேடுதல் வேட்டை நடந்துட்டு வருது. இந்த சம்பவம் தஞ்சை மாவட்டத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குடும்ப பிரச்சனைகள் அப்புறம் சந்தேகம் காரணமா ஏற்படக்கூடிய வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அச்சத்தை ஏற்படுத்திட்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்கோட முழுமையான விசாரணைய போலீசார் மேற்கொண்டு வராங்க.